எங்க வீட்டுல 2 பேர் இருந்தாங்க கேன்சர் நோயாளி சென்னையில. எங்க அம்மா அப்பா வந்து இப்ப நான் இருக்கிறது எங்க அம்மா அப்பா ரூம்ல இருக்கேன். எங்க அம்மா அப்பா இப்ப ஊருக்கு போயிட்டாங்க. எங்க ரூம் வந்து அங்க பக்கத்துல பெட்ரூம். அதான் நீங்க பாத்திருப்பீங்க. பீரோவுக்கு பின்னாடி பேசுவேன் இல்லையா? இது எங்க அம்மா அப்பா ரூம். எங்க அம்மா அப்பாவோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, திருநெல்வேலியில எங்க பாட்டி இருக்காங்க. உங்களால பிரசங்கம் பண்ண முடியாது, உங்களால உபதேசம் பண்ண முடியாது. ஆனா நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? ஆசீர்வாதம் கொடுங்க. ஆண்டவரே, ஏசப்பா, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், நீண்ட ஆயுசை கொடும், அவங்க வீட்டுல உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து போடும், நல்ல படிப்பை தாரும், நல்ல வருமானத்தை தாரும். உம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமேன். ஆமேன் மட்டும் நல்லா சொல்றியா? அதுதான் இன்னைக்கு எல்லா சர்ச்சிலையும் பிரசங்கம் பண்ணும்போது ஆமீன் மட்டும் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்றீங்க. ஒரு பிரசங்கம் பண்ண சொன்னா பண்ண மாட்டீங்க. பேசுவீங்களா? அப்ப சத்தமா பேசி ஒரு பிரசங்கம் பண்ணுங்க. எங்க பாட்டிய பாத்துக்கிறதுக்காக எங்க பாட்டிய நிறைய தடவை போய் சேர்ந்துருவாங்கன்னு பார்த்தோம். பாட்டி கண்ணு கல்லு உடம்பு காரி. ஒரு தடவை சென்னைக்கெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டோம். சென்னைக்கு வந்த பிறகு சாவத்தட்டி போயிட்டாங்க எங்க பாட்டி. அப்புறம் திருநெல்வேலி மண்ணு. என் பிரியம் பிறந்த ஊர்ல தான், என் பிரியம் செத்த ஊர்ல தான்ல என்னையும் அடக்கம் பண்ணணும். தான் பிரியன், தான் புருஷன், தான் வாக்கப்பட்ட ஊர்ல போய் காலை வச்ச உடனே, அந்த செம்மண்ணுல காலை வச்ச உடனே எங்க பாட்டிக்கு வியாதி சரியா போச்சு. இன்னமும் என்ன பண்றாங்க, கிழங்கு மாதிரி சுத்திக்கிட்டு அலையிறாங்க. நம்மளுக்கு கழுத பாத்ரூம்ல உட்காந்து எழும்ப முடியல. எங்க பாட்டி அவங்களே போய் அவங்களே என்ன பண்ணுவாங்க, வாஷ் பண்ணிட்டு வருவாங்க. எங்க பாட்டியை பாத்துக்கிறதுக்கு ஊர்ல இருக்காங்க. அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக்கு போயிருவாங்க. இப்ப கிடையாது, பல வருஷங்களாவே. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே திண்ணையில உட்கார்றது. இந்த கிராமத்துல என்ன பொழுதுபோக்குங்கயா, எங்க அப்பா பெரிய திண்ணை வேற கட்டி போட்டிருக்காங்க. திருநெல்வேலியில எங்களுக்கு வீடு இருக்கு, வாடகை கூட்டிருக்கோம். சென்னையில வாடகை கூட்ட மாதிரி திருநெல்வேலியிலயும் விட்டுருக்கோம். அந்த திண்ணையில என்ன பண்றது, கிழடு கட்டைங்கெல்லாம் உட்காந்து பழக்கம் விடுறது. அவ கூட ஓடிட்டா, இவ கூட ஓடிட்டா, அவ டிரைவரை தூக்கி கூட்டு ஓடிட்டா, இவ இந்த சண்டால சிரிக்கி, எவ கூட ஓடனா என்ன, இந்த கதையை தான் உட்காந்து என்ன பண்றது, கிராமத்துல பழக்கம் விடுறது. அந்த மாதிரி விடும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வியாதியஸ்தர்கள்லாம் வருவாங்க. வந்து அவங்களோட பழக்கத்தையும் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊர்ல அவ ஒருத்திக்கு கேன்சர் வந்துருச்சு தெரியுமா? கேன்சரா? அது என்ன வியாதி? அவ பண்ண அநியாயம் இருக்க, அந்த அநியாயத்தினாலே சொல்ற இந்த பழக்கம் விடுறது அதுக்கு மேல 1 நம்பர் கேடியா இருக்கும். ஆனா கேன்சர் வந்துருச்சு, என்ன உங்களுக்கு அப்படி பண்ணிட்டா பாட்டி அப்படின்னு அந்த அங்க உட்கார்ந்து பழக்கம் விடுற அந்த பாட்டிமார்கள் கூட்டத்துக்கிட்ட கேட்டீங்கன்னா, இல்ல தண்ணி பிடிக்க என்ன பண்ண, நல்லில அவ குடத்துக்கு நான் 2 குடம் பிடிச்சிட்டோம்ல, 3வது குடம் பிடிக்க வைக்க நீங்க வரிசையில வாங்கன்ட்டா. அது வரிசையை பார்த்தா 20 பேர் நிக்காங்க. என்ன தண்ணி பிடிக்க விடல, அதனாலதான் அவளுக்கு கேன்சர் வந்துருச்சு பாத்துக்கா. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிராமத்துல பழக்கம் விடுவாங்க. அப்படி விடும் பொழுது எங்க அப்பா என்ன பண்ணாங்கன்னா, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும், அவங்க யாருன்னு எங்க சொந்தக்காரங்களே கிடையாது, ராஜலட்சுமின்னு ஒருத்தங்க. நல்லா கேட்டுங்க, பேரு ராஜலட்சுமி. எங்க அப்பா பேரு ஜபத்துரை, என் பேரு சார்லஸ். அப்ப ராஜலட்சுமிக்கும் ஜபத்துரை சார்லஸுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ராஜலட்சுமி அக்கா வந்து பாத்தீங்கன்னா கேன்சர். இதே மாதிரிதான் கேன்சர்ல எங்க பாளையங்கோட்டை ஹைகிரவுண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், திருநெல்வேலினாவே பாளையங்கோட்டை ஹைகிரவுண்டு தான். அங்க போய் செத்து போயிருவாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதாம்மா, நீ என்ன பண்ணுவ, செத்து போயிருவ. எங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள சென்னைக்கு கூட்டு வந்தாங்க. சென்னைக்கு கூட்டு வந்து 2 வருஷம் எங்க வீட்டுல இருந்து தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. அவங்களுக்கும் ஒரு சைடு மார்பு என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா பாளையங்கோட்டை ஹைகிரவுண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல
செத்து போயிருவேன்னு சொன்ன ராஜலட்சுமி அக்கா 7 வருஷம் உயிரோட இருந்தாங்க. எங்க வீட்டுல இருந்தது 2.5 வருஷம் இருந்தாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. கிராமங்கள்ல சோத்துக்கு வழி இல்லாம ஏகப்பட்ட புள்ள குட்டிய பெத்து போட்டுக்கிட்டு அவங்களுக்கு 5 புள்ளையோ 6 புள்ளைகளோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. அவங்களால என்ன பண்ண முடியாது, ஹோட்டல் ரூம் தங்கி இருக்க முடியாது, ஒரு லாட்ஜில் தங்கி இருக்க முடியாது, எங்க வீட்டில தான் இருந்தாங்க. 7 வருஷம் என்ன பண்ணாங்க, உயிரோட இருந்தாங்க. அப்புறம் எங்க அத்தை, அதே ஊருக்குள்ள, அவங்க பேர் ரேச்சல். ரேச்சல்னா அதனாலதான் என் அத்தை. அவங்களுக்கும் கர்ப்பப்பையில புற்றுநோய். அவங்களும் செத்து போயிருவாங்கன்ட்டாங்க. இங்க தூக்கிட்டு சென்னைக்கு கூட்டு வந்து அவங்க கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க. அந்த கேன்சர், ஏன்னா கேன்சர் புற்றுநோயின்றது அப்படியே புத்து மாதிரி பரவும் இல்லையா, எடுத்துட்டாங்க. எத்தனை வருஷம் இருந்தாங்க? 9 வருஷம் என்ன பண்ணாங்க, உயிரோட இருந்தாங்க. எங்க வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க, நாங்க கொடுக்கறதான் சாப்பிடுவாங்க. நான் தான் என்ன பண்ணுவேன், எங்க அத்தையெல்லாம் ஒரு நான் தான் என்ன பண்ணுவேன்னா, நானும் எங்க அப்பாவும், எங்க அப்பா டிவிஎஸ் எக்ஸல் வச்சிருப்பாங்க. நான் அப்போ வந்து என்ன பைக் வச்சிருந்தேன், புல்லட்டுக்கு முன்னாடி யூனிகான் வச்சிருந்தேன். அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கு என்ன பண்ணுவேன், ஒரு தடவைலாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னோட ரெயின் கோட் அவங்களுக்கு போட்டு நான் மலையோட என்ன பண்ணேன், அவங்கள வந்து கூட்டு போனேன். அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். என் பையன் அப்ப சின்ன பையன், இப்ப என் பையனுக்கு 18 வயசு ஆகுது. அப்ப அவன் வந்து குழந்தை. எனக்கும் சரி, என் பையனுக்கும் சரி, என் மனைவிக்கும் சரி, எங்க அம்மா அப்பாவுக்கும் சரி, யாருக்குமே கேன்சர் வரலையா? அது பரவற வியாதியா? அது பரவாதியா? கேன்சர்ன்றது